கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். எப்பொழுதும் மலையிலிருந்து கீழே பாய்ந்து வரும் ஒரு நதி திடீரென தன் திசையை மாற்றி மலையை நோக்கி பின்னோக்கி ஓடினால் எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பழமையான காவேரிப்பூர் கிராமத்தில் நடந்த இந்த சம்பவம் ஏதோ குழந்தைகளுக்கான ஒரு சாதாரண மாயாஜால கதை கிடையாது. நிஜத்தில் நமது வாழ்க்கையிலோ அல்லது கார்ப்பரேட் உலகத்திலோ வரக்கூடிய எவ்வளவு பெரிய சிக்கலான பிரச்சனையும் எப்படி ஒரு சரியான குழுவை அமைத்து தீர்க்கலாம் என்பதற்கான ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் இது. ஒரு மாபெரும் இயற்கை சீற்றத்தை சரிசெய்யும் பொறுப்பு சில குழந்தைகளிடம் ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் அதை எப்படி சாதித்தார்கள்? வாருங்கள் இந்த சுவாரஸ்யமான கதையை சற்று விரிவாக அலசுவோம். இந்த அதிரடியான சம்பவம் ஒரு அக்டோபர் மாதத்தின் வியாழக்கிழமை காலையில்தான் ஆரம்பமானது. 12 வயதான ரியா தூங்கி எழுந்தபோது அவளது கிராமத்திற்கே உயிர் நாடியான மாலினி நதி மொத்தமாக பின்னோக்கி ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறாள். இது எப்படிப்பட்ட ஒரு ஷாக் தெரியுமா? இயற்கையின் விதிகளே தலைகீழாக மாறினால் எப்படி இருக்கும்? நாம் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனை நமது ப்ராஜெக்டிலோ அல்லது வாழ்க்கையிலோ திடீரென வந்தால் ஒரு நிமிஷம் உறைந்து போய்விடுவோம் அல்லவா? அதுபோலதான் நதியின் நீரோட்டம் மாறி மீனவர்களின் படகுகள் எல்லாம் பாலங்களில் மோதி உடைந்தன. வயலுக்கு போக வேண்டிய தண்ணீர் திரும்ப நதிக்கே வந்து கொண்டிருந்தது. ஒட்டுமொத்த கிராமமும் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே திகைத்து போய் நின்றது. இப்போது இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பிரச்சினைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ரியா எப்படி தனது குழுவை உருவாக்கினாள் என்பதுதான். பொதுவாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் என்ன செய்வோம்? நமக்கு தெரிந்தவர்கள், நெருக்கமான நண்பர்கள், இவர்களை தனித்துணைக்கு அழைப்போம். ஆனால் பல லீடர்கள் செய்யும் அந்த பொதுவான தப்பை ரியா செய்யவில்லை. இந்த பெரிய சவாலுக்கு என்னென்ன திறமைகள் தேவையோ அதை சரியாக கணித்து ஆட்களை தேர்ந்தெடுத்தாள். இதைத்தான் மேனேஜ்மெண்டில் ஸ்கில் மேப்பிங் அல்லது ரிசோர்ஸ் அலோகேஷன் என்று சொல்வோம். கட்டமைப்பதில் கில்லாடியான அர்ஜுன், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பதற்றப்படாமல் அமைதியாக இருக்கும் காவ்யா, அதீத வேகமாக செயல்படும் முத்து மற்றும் நதியைப் பற்றி 50 வருட அனுபவம் கொண்ட முதியவர் தாசன், ஒவ்வொருவரையும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டூல் போல தேர்ந்தெடுத்தாள் ரியா. இப்படி தனித்துவமான திறமைகளை ஒன்று சேர்த்ததுதான் அவர்கள் ஜெயிப்பதற்கான முதல் படியாக அமைந்தது. சரி, தண்ணீர் ஏன் பின்னோக்கி போகிறது? அந்த பிரஷர் எங்கிருந்து வருகிறது? இதை கண்டுபிடிக்க அவர்கள் மலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். பின்னோக்கி பாயும் ஒரு நதிக்கு எதிராக நடப்பது கிட்டத்தட்ட ஈர்ப்பு விசைக்கு எதிராக நடப்பது போன்ற ஒரு பயங்கரமான சவால். நமது ரியல் லைஃப்ல கூட ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஆணிவேரை கண்டுபிடிக்க நாம் முயலும்போது இப்படிப்பட்ட தடைகளை தானே சந்திப்போம். முதல் 1 மணி நேரத்தில் அவர்கள் சந்தித்த ஆரம்பகட்ட தடைகள், பிறகு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் என அவர்கள் முன்னேற புவியியல் ரீதியாக பல மாபெரும் சவால்கள் அவர்களுக்காக காத்திருந்தன. எந்த ஒரு பெரிய திட்டத்திலும் நாம் ஆழமாக உள்ளே செல்லதான் உண்மையான சிக்கல்கள் என்னவென்று வெளியே வரும் என்பதை இந்த பயணம் நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. சரியாக 2 கிலோமீட்டர் தாண்டியதும் அவர்கள் முதல் பெரிய தடையை சந்திக்கிறார்கள். நதிக்கரை இடிந்து விழுந்து சுமார் 20 மீட்டர் அளவிற்கு ஒரு பெரிய பள்ளம். கீழே பார்த்தால் தண்ணீர் அதிவேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் நடக்க முடியாதபடி முட்கள் நிறைந்த காடு. இந்த தடையை அவர்கள் கையாண்ட விதம் கிராஸ் ஃபங்க்ஷனல் கொலாபரேஷன் எனப்படும் கூட்டு முயற்சிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம். இந்த இடத்தில்தான் அர்ஜுனின் கட்டமைப்பு மூளையும் முத்துவின் மரம் ஏறும் வேகமும் ஒன்றாக செயல்பட்டது. ஒரு நிதானமான பிளானரும் அதிவேகமாக செயல்படும் ஒருவரும் இணைந்தால் என்ன நடக்கும்? அவர்கள் ஒரு பழமையான அத்திமரத்தின் உதவியால் அந்த நதிக்கு மேலே ஒரு கயிறு பாலத்தையே உருவாக்கிவிட்டார்கள். இருவேறு திறமைகள் ஒன்றாக சேரும்போது எவ்வளவு பெரிய தடையும் தகர்ந்துவிடும் என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று இருக்க முடியாது. 3 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு பெரிய குழப்பம். நதி 2ஆக பிரிகிறது. இரண்டுமே பின்னோக்கி பாய்கிறது. இதில் எது உண்மையான மாலினி நதி என்று எப்படி கண்டுபிடிப்பது? இங்கேதான் பன்முக அனுபவத்தின் உண்மையான மதிப்பு வெளியே வருகிறது. தரவுகளை எப்படி நமது அனுபவத்தை வைத்து சரியாக புரிந்து கொள்வது என்பதை முதியவர் தாசன் இங்கே நிரூபித்தார். அவர் தண்ணீருக்கு அடியில் இருக்கும் பாறைகளை ரொம்ப உன்னிப்பாக கவனித்தார். பல வருடங்களாக நீரோட்டத்தால் மெருகூட்டப்பட்ட வழவழப்பான கற்களை கொண்ட இடதுபுற பாதைதான் உண்மையான நதி. வலதுபுறம் இருப்பது வெறும் சொரசொரப்பான கற்களை கொண்ட பருவகால நீரோடை என்பதை தனது 50 வருட அனுபவத்தால் மிக துல்லியமாக கண்டுபிடித்தார். இளமைக்கு வேகம் என்றால் முதுமைக்கு விவேகம் தேவை என்பது இதுதான். வெறும் புத்தக அறிவை விட கள அனுபவம் தரக்கூடிய உள்ளுணர்வு எவ்வளவு முக்கியம் பார்த்தீர்களா? கடைசியாக 3 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் தேடி வந்த அந்த அதிர்ச்சியான உண்மையை பார்த்துவிட்டார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள், மண், மரங்கள் என எல்லாம் சேர்ந்து நதியை முழுவதுமாக அடைத்திருந்தது. அது ஒரு பிரம்மாண்டமான அணை போல செயல்பட்டு
தண்ணீரை தடுத்து நிறுத்தியதால் ஏற்பட்ட அந்த அதீத அழுத்தத்தால் தான் நதி பின்னோக்கி பாய்ந்திருக்கிறது. எந்த ஒரு சிஸ்டத்திலும் எல்லாவற்றையும் முடக்கி போடும் ஒரு மாபெரும் பாட்டில் நெக் எங்கேயாவது ஒளிந்திருக்கும் இல்லையா? இதுவும் அதுபோலத்தான். அந்த அடைப்புக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேங்கி நின்றது. அது மட்டும் திடீரென உடைந்தால் ஒட்டுமொத்த கிராமமும் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் என்கிற ஒரு பயங்கரமான ஆபாயம் அவர்கள் கண்முன்னால் தெரிந்தது. சரி, இதை அவர்கள் எப்படி ஹேண்டில் செய்தார்கள்? அடுத்த 4 மணி நேரத்தை அவர்கள் திட்டமிட்ட விதம் நிஜமாகவே ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பெரிய பிரச்சனையை கண்டவுடன் அவசரப்பட்டு கண்மூடித்தனமாக செயல்படாமல் மிக தெளிவாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தார்கள். பெரிய வெள்ளம் வந்துவிடாமல் தடுக்க அனுபவசாலி தாசன் வழிகாட்ட அர்ஜுனும் ரியாவும் ரொம்ப கவனமாக தோண்டினார்கள். அதே நேரத்தில் காவ்யா நீர்மட்டத்தின் அளவை பதற்றமே இல்லாமல் அமைதியாக கண்காணிக்க, முத்து ஒருவேளை ஏதாவது தப்பாக நடந்தால் உடனே கிராமத்திற்கு ஓடிப்போய் தகவல் சொல்ல தயாராக இருந்தான். அவர்கள் அந்த நிலச்சரிவை அப்படியே மொத்தமாக உடைக்கவில்லை. மாறாக தேங்கியிருந்த தண்ணீர் வெளியேற ஒரு சிறிய நீரோட்டத்தை மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக உருவாக்கினார்கள். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நிதானமும் பர்ஃபெக்டான பிளானிங்கும் எவ்வளவு அவசியம் என்று இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் தோண்டிய அந்த சிறிய நீரோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து தேங்கியிருந்த தண்ணீர் ரொம்ப பாதுகாப்பாக வெளியேறத் தொடங்கியதும் அவர்கள் எல்லாரும் மூச்சு பிடிச்சுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை மணி நேர உழைப்பிற்கும் போராட்டத்திற்கும் பலன் கிடைக்குமா? அந்த நதி திரும்பவும் பழைய மாதிரி சரியாக ஓடுமா? அப்சல்யூட்லி ஓடியது. அந்த மாபெரும் மாலினி நதி தன் மேலிருந்த அழுத்தத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு மறுபடியும் தன் சரியான திசையில் சீராகப் பாயத் தொடங்கியது. இயற்கையின் சீற்றம் ஒரு வழியாக அடங்கிவிட்டது. வரவிருந்த ஒரு மாபெரும் பேரழிவு இந்த 5 பேரின் புத்திசாலித்தனத்தாலும் கொஞ்சமும் தளராத உழைப்பாலும் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கிராமத்திற்கு திரும்பியதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட முதியவர் தாசன் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை ஷேர் செய்தார். இந்த நதி நம் எல்லோரையும் விட பல மடங்கு வலிமையானது. ஆனால் இன்று நாம் சாதித்ததை நம்மள் யார் ஒருவராலும் தனியாக செய்திருக்கவே முடியாது. நம் ஒவ்வொருவரும் கொண்டு வந்த அந்த தனித்துவமான திறமைகள், அது எல்லாமே நமக்கு தேவைப்பட்டது என்று சொன்னார். இது வெறும் கதைக்கான நீதி மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய ரியல் லைஃப் டீம்ஸ்க்கும் இது அப்படியே பொருந்தும். உண்மையான டீம் ஒர்க் என்பது எல்லாரும் ஒரே மாதிரி யோசித்து ஒரே வேலையை செய்வது கிடையாது. ஒரு பொதுவான இலக்கை நோக்கி முற்றிலும் மாறுபட்ட தனித்துவமான மனிதர்கள் அவர்களுடைய பலத்தை ஒன்றாக இணைத்து செயல்படுவதுதான் என்பதே இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அழகாக உணர்த்துகிறது. இந்த அருமையான கதையிலிருந்து நாம் விடைபெறுவதற்கு முன்னாடி காவிரிப்பூர் கிராமத்தின் ஒரு புகழ்பெற்ற பழமொழியாக மாறிய அந்த ஒற்றை வரியோடு நான் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இது சாத்தியமே இல்லை என்று நீங்கள் நினைக்கும் மாபெரும் சவால்களை எதிர்கொள்ளும்போது உங்களுடைய அந்த 5 பேர் யார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பலவீனங்களை பேலன்ஸ் செய்யும், உங்களை விட முற்றிலும் மாறுபட்ட திறமைகளை கொண்ட, யாராலும் அசைக்க முடியாத உங்களுடைய சொந்த டீம்ல யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? உங்களுக்கான அந்த 5 கண்டுபிடியுங்கள். இந்த சிந்தனையோடு உங்களை நான் விட்டுச் செல்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன்.